பாரதி மசாலா டீனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மசாலா டீக்காக ரேகா மேமும் சீதா மேமும் சண்டை போட்டுட்ருக்கப்போ நம்மளும் ஒரு சோடா மசாலா டீ போட்டுடலான்னு தான் போட்டது. இதுக்கு வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காவை இந்த மாதிரி பிரித்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு அளவு பட்டை, அப்புறம் 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவிக்கிறேன், கிரேட்டரில் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா டீயோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் இஞ்சி. இதை வந்து அப்படியே நான் கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா காய்ச்சிட்டு அதில் இதை சேர்த்து இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அதோட சாரெலாம் நல்லா பாலில் இறங்கும். இறங்கினதுக்கப்புறமேட்டு டீ தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்து டீ தூள் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும், ஒரு லைட் சாக்லேட் கலரில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டீ குடிக்கிறதுக்கு. இப்போ இது கூட நான் ஒரு 6 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் டீ பண்ணுறேன், அதுக்கு 6 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து சுகருமே நல்லா மெல்ட் ஆகி அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம்னா ஒரு சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.